கமான் ஐஸ் நம்ம ஒரு பிஆர் ரேங்கட் வந்தோம். அங்கேருந்து பார்த்தா நம்ம பவர் ஒருத்தனை போய் தேடி போய் அடிச்சிருச்சு. மேலே பார்த்தா நம்ம டீம்மேட்டை வேறு ஒருத்தன் அடித்தான். டீம்மேட் அவர் அடிச்சிட்டாரு. இப்போ நம்ம பவர் போட்டவனே பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன் ஐஸ். அவன் திரும்பி பேக் அடித்தான். சரி விடக்கூடாதுன்னு 2 அடியை போட்டேன் ஐஸ். செத்துட்டியான். என்னடா செத்துட்டியான்னு பார்த்தேன் ஐஸ். அவன் கடைசி பீஸுக்கு ஐஸ். அவங்க டீம்மேட்டில் பாவம். சரி விடுங்க, மைனஸ் ஏன் அவருக்கு. அப்படியே நான் மேலே இருந்தேன் ஐஸ். பீக்கு மேலே போயிட்டு இருக்கையில் என் டீம்மேட் எல்லாம் ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தேன். சரி நானும் திண்டாங்க எடுத்து எஸ்கேஸ்ட்டு 5-6 புல்லட்டை போட்டேன். அவன் டவுன் ஆகிட்டான். திமிட்ரி மண்டேரியா போடுறான் ஐஸ். திமிட்ரி சோனியா வெறிச்சலாக கலக்குறாங்க ஐஸ். ஐஸ் கடைசியில் ஒரு 5 பேர் இருந்தாங்க ஐஸ். நான் இங்கே வந்தேன். டீம்மேட்டில் இருக்கிறவங்களாம் மடமடன்னு சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒருத்தன் வேறு நம்மளை பிடிச்சி நொச்சு அடிச்சுட்டு இருந்தான். கிரானைட்டு எல்லாத்தையும் அவன் மேலே விட்டு இருந்துட்டு இருந்தேன் ஐஸ். எப்படியும் அவன் ஃபைட் பேக் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஐஸ். அவனை அடிக்கவே முடியல ஐஸ். அவனை எவ்வளோ அடித்தாலும் மெடிக்கெட்டாக போட்டு தாக்குறாங்க ஐஸ். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை கட்டுப்படுத்த முடியல. நான் இதில் நிறையா சீன்ஸ் இருந்துச்சு ஐஸ். தேவையில்ல சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டேன். ஓகேவா. அப்புறம் நான் க்ளோவால் போட்டு மெடிக்கிட்டு போட்டுட்ருக்கேன். பின்னாடி இந்த ஒருத்தன் அடிச்சிட்டேன். சங்கட்டமாக போச்சு குமார்.